ஹலோ வணக்கம். என் அன்பு செல்லங்களே, நண்புள்ளங்களே, அம்மா வீட்டில் சிம்பிளாக ஒரு மாடி தோட்டத்தை உங்களுக்கு காட்ட போகிறேன். வாங்க. ஃபஸ்ட்டு இது பாருங்கள், வெத்தலை கொடியாக இருந்துங்களா, குபேர மூலை வச்சுருக்கிறேன். பாருங்கள், மணி பிளான்ட்டு மானவரே வளருது, அதுவாக வளருது, பெருசாக வளர்ந்துக்குது. இது செம்பருத்தி நல்லா வந்தது. சில பிள்ளைங்களா என்னான்னு தெரியல, பட்டு போச்சு, அப்படியே காஞ்சி போச்சு. வேறு செம்பருத்தி எடுத்து நட்டு வச்சுருக்கிறேன் அந்த பக்கம். இது கமார் வெத்தலை, சாதா வெத்தலை இருந்தது, அது என்னன்னு தெரியல, தானாகவே பட்டு போச்சு அது. அப்புறம் இது முடக்கத்தான் வருது. இது கருவேப்பிலை செடி. கருவேப்பிலை தேவும்போது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்குவேன். இது பெரண்டை செடி. அப்படியே வாங்க. அது ஃபஸ்ட்டு காமிச்சது பால்கனி. இப்போ மாடி மேலே, மொட்டை மாடி, இப்போ இந்த முன்னாடி பக்கம் இது மஞ்சள் கனகாமரம் நிறைய வரும் சில பிள்ளைங்களா. இது பச்சை மிளகா ஃப்ரண்ட்டில் இருக்கிறது, அதுலேயும் எடுத்துட்டேன், நிறைய மிளகா எடுத்துட்டேன். இந்த செடி. அப்புறம் துளசி. இது ரோஸு. இது பன்னீர் ரோஸு வந்தது, எடுத்தாச்சு. இது பாருங்கள், ஒயிட் ரோஸ் ஒன்று பூத்துருக்குது. எத்தனையோ செடி இந்த ரோஸ் எங்கே வச்சேன்னு எனக்கே தெரியல, அது வாடை இருக்கும். ரோஸு துளசி சரியில்லை. பாருங்கள், சோத்து கத்தாழை மானாவரியாகுது. வெயில் காலம்னா கொஞ்சம் சோத்து கத்தாழைக்கெலாம் வேலை இருக்கும். முருங்கை மரம் தொட்டியில் தான் வச்சுருக்கிறேன். தேவைப்படும் போது கொஞ்சம் கொஞ்சம் உடச்சிக்குவேன். இது பாருங்கள், முருங்கை மரம் 3 இருக்குது. அப்படியே வாங்க. இது காராமணி செடி. இது பாவக்காய் கொடி. இது வந்துக்குது பாருங்கள், பாவக்காய். ஒரு 4-5 பாவக்காய் வந்ததுன்னா அதை வச்சு ஒரு குழம்பு வச்சுருவேன் எனக்கு அவங்களுக்கும். இது ட்ராகன் ஃப்ரூட்டு அந்த பக்கம் இருக்கிறதுலாம் ஒரு முள்ளாக இருக்கும் பிள்ளைங்களா. அது ட்ராகன் ஃப்ரூட். அது 5 வருஷம் ஆகுமா, ஆயிடுச்சு. 3 வருஷம் 4 வருஷம் ஆக போகுது. பார்க்கலாம் எப்போ வருதுன்னு பார்க்கலாம். அப்புறம் பாருங்கள், அது பாருங்கள், வாழை மரம். தேவைக்கேற்ற வாழையெல்லாம் எங்களுக்கு தேவையானது எடுத்துக்குவோம். அப்புறம் மாங்காய் மரம் இது வரைக்கும் வந்ததில்லை, தானாக வருது. அதான் பிடிங்க போட மனசில் அதை விட்டுருக்குறேன். இங்கே ஒரு ரோஸ் இருக்குது, அது பன்னீர் ரோஸு. எடுத்தாச்சு பூவெல்லாம். இதை 3 தொட்டியெல்லாம் எல்லாம் நிறைய தொட்டிங்க ரிமூவ் பண்ணிட்டேன். இனிமேல் தான் இதுக்கெல்லாம் விதை போடணும். இது ஒரு ரோஸ். இதுவும் பன்னீர் ரோஸ் தான், டார்க் ரோஸ். எல்லாம் பூவெல்லாம் எடுத்தாச்சு, சாதாவாக இருக்குது. இப்போது இது மாதுளம்பழ செடி வரவே மாட்டேங்குது, என்ன ப்ராப்ளம் தெரியல. பூ வருது கொட்டி போகுது பிள்ளைங்களா. பாவக்காய் ஃபுல்லாக எடுத்தாச்சு, இந்த பக்கம் இருக்கிறதுக்கெல்லாம் எடுத்தாச்சு. துளசி. இது ஒரு ரெட்டு செம்பருத்தி, வாஸ்துக்கு நல்லதுன்னு எடுத்தாந்து வச்சுருக்கிறேன். அப்புறம் எலுமிச்சம்பழம் செடியும் தானாக வந்தது தான், அதுவும் இவ்வளோ பெருசாக வந்துருக்குது. ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, ஆனால் வந்திருக்குது, அப்படியே வச்சுருக்கிறேன். இது என்ன சொல்லுவாங்க, வாசனை மனோரஞ்சிதம் பூவுன்னு வாங்கணும் அந்த பூ. அப்படி அப்புறம் பாருங்கள், இது எதுவும் சொல்லுவாங்கள்ல, அந்த பச்சை மொச்சைன்னுவாங்க அந்த செடி. இது நிறைய எடுத்து குழம்பு வச்சுட்டேன். ஆனால் இது பசு மஞ்சளுங்க. இது பொங்கலுக்கு எடுப்பேன், ஒரே ஒன்று வைப்பேன். அது பாருங்கள் எவ்வளோ பசு வாழை மரம் போல் வளர்ந்துருக்கு பாருங்கள். கற்பூரவள்ளி, சளி, இரும்பலுக்கெல்லாம் அது வாடம் வளருது, எடுத்து போட்டுப்பேன். துளசி அங்கங்கே வளரும். இது செடி கொய்யா ஒன்று வாங்கி வச்சேன், ஒன்று வந்ததாக காணும், இது வரைக்கும் வரல, பார்ப்போம். அப்புறம் இது பைனாப்பிள் செடின்னு, அது எப்போவோ நட்டு வச்சு அது படம் வந்து கிடக்குது. அப்புறம் இங்கே ஒரு பச்சை மிளகாய் செடி வருது தானா. அப்புறம் இது மல்லி. இந்த பாருங்கள், இப்போ கூட மல்லி ஒன்று வந்துருக்கு பாருங்கள், தெரியுதுங்களா மல்லி. அதான் பெரிய பெரிய மல்லியாக தான் வரும். அப்புறம் இது 3 என்ன செடின்னு தெரியல பிள்ளைங்களா. இந்த செடி தெரிஞ்சால் சொல்லுங்கள். இந்த செடி என்ன செடின்னு தெரியல எனக்கு, தானாக வருது, பிடுங்கி போட மனசு வரல. இந்த தொட்டிங்கெல்லாம் புதினா குச்சிங்க நட்டு வச்சுருக்கிறேன். அப்புறம் பாருங்கள், இது கஸ்தூரி, பிங்க்கு கஸ்தூரி. ஒரு லைட் ரோஸ் பிங்க் மைதானத்தில் வச்சுட்டேன். இதுதான் பிள்ளைங்களாம் நிறைய வரும். இது வரும், அந்த கனகாமரம் வரும், முருங்கை மரம். இங்கே கூட பாருங்கள் 2 முருங்கை மரம் வளர்ந்துக்குது பாருங்கள். மாடி தோட்டம் இவ்வளவு தான் நம்ம வீட்டில். இது ஒரு வெத்தலை செடி, அங்கேருந்து வெத்தலை எடுத்தாந்து ஒரு குச்சி நட்டு வச்சேன். இது வந்திருக்குது பாருங்கள், கொடியில் மரத்து செடியில் அப்படியே கட்டி வச்சுட்டு வருது பாருங்கள். அவ்வளோதான், சிம்பிளான மாடி தோட்டம் தான் அம்மா. அது பாருங்கள், பிடிச்சிருந்தா அம்மா வீடியோவை கொஞ்சம் லைக் பண்ணுங்கள். சில பிள்ளைங்களா கமெண்ட் பண்ணுங்கள், எதனா கொரோனாலும் உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிள்ளைங்களா. ஓகே, பாய். இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கலாம். மீண்டும் அடுத்த வீடியோவை சந்திக்கலாம். பாய் செல்லங்களா.